எப்படி இருக்கு? நான் தான் சொன்னேன்ல, திஸ் இஸ் வெரி ட்ரெண்டி. இது காஸ்ட்லியா இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்கு. இந்தா இதையும் எடுத்துக்கோ. ஓகே. நான் முதல்ல செலக்ட் பண்ணது எங்கக்கா? அது இங்க இருக்கு. அங்க போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. அப்புறம் அங்க போய் பில் பே பண்ணனும். Cash or card? கார்டு. Please. இந்த கார்டு ஒர்க் ஆகல மேடம். சாரி. எந்த கார்டும் ஒர்க் ஆகல மேடம். நீ கவலைப்படாத. இது அங்கேயே வச்சுட்டு வா. சாயங்காலம் அருணை கூட்டிட்டு வந்து வாங்கிட்டு போயிடலாம். என்ன? சாரி, இது அங்க வச்சிடுங்க. நாங்க சாயங்காலம் வரோம். ஓகே மேடம். வாமா. ஷாப்பிங்னு போயிட்டு வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்க. எங்க விமலாத்த கூட வந்தவங்க மற்றவங்க வாங்கி கொடுத்த பொருள்லாம் எங்க போச்சு? எனக்கு ஒரு புருஷன் இருக்கும்போது அவங்க எதுக்காக வாங்கி தரணும்? ₹1 கூட இந்த கார்டுல இல்ல. அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டுட்டேன். ச்சே. யாரை கேட்டு இதெல்லாம் எடுத்துட்டு போனேன்? இதுல காசு இருக்கும்னு நான் நினைச்சேன். கார்டை யூஸ் பண்றது முன்னாடி என்கிட்ட கேட்கணுன்ற அறிவு இல்ல? எனக்கு தொல்லை கொடுக்கணுங்கிறது கிளம்பி வந்திருக்கியா? அதுலயே கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியா இல்லாத சொந்தக்காரங்களை கூட கூட்டிட்டு வந்துட்டேன். என்ன பாச்சுன? என்னங்க? ஹலோ. ஐம் சாரி. ஏதோ ஒரு கோவத்தில் இப்படி பேசிட்டேன். இதை பெருசு பண்ணிக்காத. சாரிலாம் வேண்டாம். அவங்க முன்னாடி அசிங்கப்பட்டதுனால தான் நானும் அப்படி பேசிட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. நான் வர கொஞ்சம் லேட் ஆகும். நீ சாப்பிட்டு படு.
சொல்லணும்னா என்னோட பர்த்டே அவருக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கவே இல்ல. என்ன சர்ப்ரைஸ் பண்றதுக்காக இவ்ளோ எக்ஸ்பென்சிவான கிஃப்ட வாங்கி ஒளிச்சு வச்சிருந்தாரு. எப்படியோ நல்ல காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். இதோட வேல்யூ எவ்வளோன்னு இப்ப தெரிஞ்சிடும். ஒரு நாள் என் வீட்டுக்காரரும் இது மாதிரி ஒண்ணு வாங்கி கொடுத்தாரு. அன்னைக்கு நானும் இவ்வளவு மாதிரி தான் பந்தாவா போட்டுட்டு சுத்தினேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அது கவரிங்கன்னு. நம்மளோட டைமண்ட் ஸ்பெஷலிஸ்ட் நெக்லஸ் கொடுங்க. மார்னிங் சார். என்னாச்சு? சரி, உங்களுக்கு ஒரு சந்தேகமா? நெக்லஸ் ஒரிஜினல்னு செக் பண்றாங்க. செக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணிட்டேன் சார். இது ஒரிஜினல் டைமண்ட் நெக்லஸ் தான். இதுல நம்ம லண்டன் ஷோரூமோட ட்ரேட்மார்க் இருக்கு சார். காட்டுங்க. இது பிரைட் கலெக்ஷன் தான், லிமிடெட் எடிஷன் ஆச்சே. இது எவ்வளவு விலை வரும்? இந்தியன் கரன்சில கணக்கு பண்ணா இன்னைக்கு வேல்யூக்கு ஒரு 70 லட்சம் ரூபா போகும். அதாவது இந்த நெக்லஸ்ல ரொம்ப பியூரான எக்ஸ்பென்ஸான டைமண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. இப்போ மேடம் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தானே? நீங்க வந்து உட்காருங்க. சரிம்மா. நான் அவர் எழுந்துட்டாரான்னு பாக்குறேன். தேங்க்யூங்க, இவ்ளோ காஸ்ட்லியான பர்த்டே கிஃப்ட்டுக்கு. இத நீ எப்ப எடுத்த? என்ன சர்ப்ரைஸ் பண்ணி ஷாக் கொடுக்கலாம்னு நினைச்சீங்கல்ல, நான் கண்டுபிடிச்சிட்டேனே. என்னங்க ஹாஸ்பிடல் போகலையா? இல்ல, கோல்டு. எல்லாரையும் ஹால்ல உட்கார சொல்லிருக்கேன். என்னோட மாமி, விமலாக்கா, புஷ்பாக்கா, அப்புறம் மீனு சித்தி இங்க தான் இருக்காங்க. எதுக்கு எல்லாரும் இப்ப இங்க கூட்டிட்டு வந்த? என்னன்னா இந்தியன் அசோசியேஷன் ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடி கலக்க போறது நான் தான். மத்திய அமைச்சர், பெரிய பெரிய விஐபி எல்லாரும் இருப்பாங்க. அத பத்தி பேசதான் அவங்க வந்திருக்காங்க. முடியலன்னா நீங்க படுத்துக்கோங்க, நான் உங்களை இங்க கூப்பிடுறேன். மாமி, அவருக்கு நல்ல ஜுரம், நீங்க இங்க வாங்க. ஆஹா, இது ரொம்ப நல்லா இருக்கே. டாக்டருக்கு உடம்பு சரியில்லையா? நல்லா தானே இருக்காரு. பாருங்க அருண், கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறதுனால இவளோட திறமைய வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறதுக்கு நாங்க விரும்பல. இந்தியன் அசோசியேஷன் ஆனுவல் ஃபங்க்ஷனுக்கு ஸ்டேஜ் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நாராயண மாமா ப்ரெஷர் பண்ணனால தான் கிடைச்சது. மேக்கப், காஸ்டியூம், மேலம் அவங்க செலவெல்லாம் சேர்த்து நாங்க ஒரு 20,000 dirhams பட்ஜெட் போட்டிருக்கோம். ப்ரோக்ராம்க்கு கிடைக்கிற பப்ளிசிட்டி பார்த்தா இது ஒரு அமௌண்டே கிடையாது. இது கிளிக் ஆயிருச்சுன்னா நாங்க எல்லாம் டான்ஸ் போட ஆரம்பிச்சிருவோம். நீங்க வேணா பாருங்களேன், இதுக்கப்புறம் அவளோட புருஷன் தான் டாக்டர் அருண்குமாரே தெரிய வரும். அப்புறம் ரிகர்சலுக்கும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றதுக்கும் கையிலேயே காசு வச்சுக்கோங்க. பேங்க்ல கிரெடிட் கார்டு பேமெண்ட்டுக்கு கடன் சொல்ற மாதிரி இதுக்கு சொல்ல முடியாது. இனி ஒரு செகண்ட் கூட உங்களை இங்க பார்க்க கூடாது. கெட் அவுட். கெட் அவுட். மம்மி, உலகத்துல எவ்வளவோ பொண்ணுங்க இருக்கு, இப்படி ஒரு மந்த புத்தியா எனக்கு கிடைக்கணும். நேத்து எங்க போனீங்க? ஹாஸ்பிட்டல்ல ஒரு எமர்ஜென்சி கேஸ் இருந்தது. சாரி, நேத்து இருந்த கோவத்துல உன்கிட்ட சொல்லாம விட்டுட்டேன். எனக்கு போய் டீ கொண்டு வா. இப்ப நான் வெளியே போறேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ள நீ ரெடியா இருக்கணும். நம்ம 2 பேரும் வெளியே போலாம். உங்களுக்கு டீ எடுத்துட்டு வரேன்.
இல்ல நீ சிக் லீவ்னு சொன்ன இப்போ உடம்பு பரவாயில்லையா? ஐம் ஓகே. நீங்க இல்லாத நேரத்துல என்னென்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? மாயாக்கு மார்ஃபின் அதிகமா கொடுத்து கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு. அந்த கழுத லக்ஷ்மி தான் டியூட்டில இருந்தா. அவளோட கவனக்குறைவு தான் மேனேஜ்மெண்ட் அவளை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அப்படின்னா மாயா மாயாவும் போயிட்டா. என்ன? ஓவர் டோஸ் காம்ப்ளிகேஷன்ல இருந்து ஒரு வழியா தப்பிச்சிட்டா. ஆனா நேத்து அவ ஹாஸ்பிட்டலை விட்டு போயிட்டா. நான் எவ்வளவு சொல்லியும் அவ கேட்கவே இல்ல. மிச்சம் இருக்கிற நாட்களை ஹாஸ்பிட்டல்ல கழிக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கா. சொன்ன நம்பவே மாட்டாரு. அவ கிளம்பி போகும்போது நேத்து வரைக்கும் நோயோட இருந்த பொண்ணுதான் அவன்னு நம்பவே முடியல. அணைய போற விளக்கு நல்லா எரியற மாதிரி அப்படி ஒரு பிரகாசம் அவளோட முகத்துல. எனக்கு ரவுண்ட்ஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு, நான் போகணும். நீ இன்னைக்கு ஜாயின் பண்றியா? இல்ல, நாளைக்கு வரேன். நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். மாயா உன்கிட்ட கொடுக்க சொல்லி ஒரு கவர் கொடுத்திருக்கா. உன் மனைவிக்கு கொடுக்கணும்னு ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, இந்த நெக்லஸ் தானே சொன்னீங்க? இந்த உலகத்திலேயே உனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம்னா அது இந்த நெக்லஸ் தான்ல? ஆமா. என்னை விட அதிகமா? அட என்னங்க நீங்க இப்படி கேட்டுட்டீங்க? நீ என்னைக்காவது இந்த நெக்லஸ் அளவுக்கு என்ன நேசிச்சிருக்கிய?